வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 1 சங்கீதம் 3 சொல்கிறது, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று. பிரியமானவர்களே, இந்த மகா பெரிய தோட்டத்தில் இந்த வசனத்தை மையமாக கொண்டு உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் தேவன் தந்த கிருபைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு, பொதுவாக ஒரு மரம் வளர்ந்து கனி கொடுக்க வேண்டுமென்றால் அது நீர்க்கால்களுக்கு பக்கத்தில் இருக்க வேண்டும். நீர்க்கால்களுக்கு பக்கத்தில் இருந்தால்தான் நீர்க்கால்களிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு அந்த மரத்தின் வேர்களுக்கு போகும். தண்ணீர் மிக முக்கியம். மரம் வளருவதற்கும் கனி கொடுப்பதற்கும் செழிப்பா இருப்பதற்கும் தண்ணீர் மிக அவசியம். நீர்க்கால்கள் மிக முக்கியம். நீர்க்கால்களுக்கு பக்கத்திலே நீங்கள் இருங்கள். ஆவியானவரோடு கூட ஒரு ஐக்கியம் கொள்ளுங்கள். சபையோடு கூட ஐக்கியம் நிறைந்தவர்களாய் காணப்படுங்கள். நீங்கள் நீர்க்கால்களுக்கு தூரமாக இருந்தால் இப்படிப்பட்ட ஒரு செழிப்பு உங்களுக்கு கிடைக்காது. இந்த இடத்தில் இருக்கக்கூடிய மரங்கள், செடிகள், பூக்கள் செழித்திருக்கிறது என்றால் நீர்க்கால்கள் பக்கத்தில் இருக்கிறது. ஏசாயா 58:11 வாசிக்கிறோம், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்று. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நீர்க்கால்களுக்கு ஓரமா இருக்கிறோமா, தூரமா இருக்கிறோமா? நீங்கள் செழித்திருக்க வேண்டுமானால் நீர்க்கால்களுக்கு பக்கத்தில் இருங்கள். ஆவியானவரோடு கூட ஒரு நெருக்கம், ஐக்கியம், தொடர்பு உங்களோடு கூட காணப்படுவதாக. அப்பொழுது இந்த இடத்தை போல கர்த்தர் உங்களையும் செழிக்க செய்வார். God bless you. Amen. Amen.